தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். இந்த புகார் நான் இன்னைக்கு தரல, அதாவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கலன்னு சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சந்திச்சு நான் கொடுத்துருக்கேன். கூட இருக்கவங்க, ஈடுபட்டவங்க, சம்மந்தப்பட்டவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை விட இதை விட வேற என்ன வேணும்னு நான் கேட்கிறேன். இல்ல நீங்க பேசுறத, அவர்கள் பேசுறத நீங்க பேசலாம். ஆனா ஒரு காவல்துறையிலேயோ ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையிலேயோ நீங்க புகார் கொடுக்கும்போது அதற்கான ஆதாரம் கேட்பாங்கல்ல. இப்படி ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்கா இருந்த மாசம் ஒரு சின்ன பகுதி அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு வாழ்வாதாரம் செஞ்ச சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறேன். இதை லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரணை செய்யணும். சவுக்கு சங்கர் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்தந்த பிரச்சனைகளை பர்டிகுலரா இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. கூட உள்ளவங்க பணம் வாங்கினதா சொல்றான். திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ குறிப்பாக இன்று ஆண்டு கொண்டிருக்க திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, புகார்கள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. அது குறித்தெல்லாம் சத்யபிரபு அவர்கள் பேசுறாராம். இப்போ சொல்றேன் பிரதர், நான் திமுக பேசக்கூடாதுலாம் கிடையாது, பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்துத்துவ பத்தி மட்டும் ஏன் பேசுறேன்னு நீங்க கேக்குறீங்க. நான் பார்த்தது செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. இப்போ நான் போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்து தான் உள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள இருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. சவுக்கு சங்கர் மீதான விஷயங்கள் எனக்கு தெரியுது, என் கைக்கு கிடைக்குது, நான் போய் பேசுறேன், செயல்படுறேன். நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் மீதான விஷயங்கள் ஒருவேளை உங்க மூலியமாவே என் கைக்கு நான் பேசாம தான் நீங்க பாசிச பாஜக அப்படின்ட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் பேசும்போது அவர்கள் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல. அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் மீதான வழக்குகள் போடுறது, அந்த வழக்குகளை பற்றி நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? மணி அவர்கள் இருக்காங்க. அவர் அதிமுக ஆட்சி காலம் இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தை பற்றி அவர்கள் என்ன தவறுகள் செய்யறாங்களோ அப்ப பேசினார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சவுக்கு சங்கர் இதற்கு முன்பு ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கார். மற்ற வழக்குகளும் அவர்கள் மீது இருக்கு. இன்றைக்கு நீங்கள் சவுக்கு சங்கர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் முறைகேடாக பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க. அந்த புகார் பற்றி சொல்லுங்க சார். சவுக்கு சங்கர் யாரிடம் வாங்கியிருக்காரு, எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு சொல்லுங்க. பிரதர், இந்த புகார் நான் இன்னைக்கு தரல, அதாவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கலன்னு சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சந்திச்சு நான் கொடுத்துருக்கேன். அங்கே பெருசாக நடவடிக்கை இல்லாத காரணத்தினால தான் நான் இங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ் வரேன். என்னன்னா பிரதர், ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கர் மேலே ஏன் இந்த புகாரை கொடுத்தேன், அது ஏன் பர்டிகுலராக சவுக்கு சங்கர் மேலே கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பிரதர் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சவுக்கு சங்கர் தன்னை ஒரு ஊடகவியலாளராக பிரதர் சொல்லிக்கிட்டு சமூகத்தில் பேசக்கூடிய ஒரு நபர். அதில் தவறே கிடையாது. ஒருத்தன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடியதுல எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. அதுதான் எல்லாருமே செய்யணும். ஆனா நீங்க சவுக்கு சங்கர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக தான் நின்றுப்பாரு. ஒண்ணு இல்லை பிரதர், ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும். அவங்க யாராவனாலும் இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும். அதுதான் நியாயம், அறம். நீங்க பிரதர் ஸ்டெர்லைட்ல எடுத்துக்கோங்களேன். ஸ்டெர்லைட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நின்றுப்பாரு. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, போலீஸ் சும்மா ஒரு சுட்டு தாங்க சுட்டுச்சு, மக்களா குறுக்க விழுந்துட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, சமீப நாட்கள்ல நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டே இதன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்கு. போலீஸ் சும்மாலாம் சுடல, பிளான் பண்ணி சுட்டிருக்கு. இது ஒரு படுகொலை, மக்களை தேடி தேடி நாய சொல்ற மாதிரி சுட்டிருக்கு. ஒரு தனியார் நிறுவனத்தின் ஓனருக்காக போலீஸும் அதிகாரிகளும் வேலை பார்த்துருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இதுல ஒண்ணுமே நடக்கலைங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை சிபிஐ எப்படி கொடுத்துச்சுன்னே தெரியல அப்படின்னு அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் எதிராக தங்களுடைய கண்டனத்தை ஹைகோர்ட் தெரிவிச்சிருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, 10வது படிக்கிற ஒரு பாப்பாவை வாயிலே சுட்டு கொண்டானுங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம், நாடு கொந்தளிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க வாங்க சுவாதி கொலை வழக்கு, ராம்குமார் சம்பந்தமான விஷயங்கள். ராம்குமார் கூட இருந்து பார்த்த மாதிரி இவர் பல விஷயங்களை அவுத்து விட்டு அடிச்சாரு. ஆனா ராம்குமார் சிறை நிர்வாகம் என்ன சொன்னுச்சுன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டதா தான் சொன்னுச்சு. ஆனா மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல ராம்குமாரோடைய உடல்ல மின்சாரமே பாயில, அதுக்கான திசுக்கள் இல்லைன்னு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கள்ளக்குறிச்சி விவகாரம். கள்ளக்குறிச்சி அருகே சக்தி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல ஒரு பெண் குழந்தை மர்மமான முறையில் இறந்து போகுது.
அப்போ நாடே அந்த குழந்தை பக்கம் நிற்கிது. ஏன்னா அதுக்கு வந்து சரியான விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதனை சார்ந்து ஒட்டுமொத்த மக்களுமே அந்த பக்கம் நின்னாங்க, கேள்விகள் கேட்டாங்க, நியாயமான தீர்ப்பு வேணும், நீதி வேணும்லாம் கேட்டாங்க. பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. அந்த சமயத்துல சம்பந்தமே இல்லாத சவுக்கு சங்கர் வந்து உடனுக்குடனாக தீர்ப்பு எழுதினார். என்ன எழுதினார்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு, ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துச்சு, அதை அந்த பொண்ணுடைய டீச்சர் பார்த்துட்டு கண்டிச்சு சத்தம் போட்டாங்க, அதனால அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுனாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய அம்மாவை ரொம்ப உச்சகட்டமா போய் அந்த பொண்ணுடைய அம்மாவோட கேரக்டர்லாம் கொச்சப்படுத்தி பேசினாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ரவிக்குமார் வந்து பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான், ஆனா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க கிட்ட வச்சுக்க மாட்டாரு, டீச்சர் கிட்ட தான் வச்சுப்பாருன்னு சொல்லி ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ அவர் அந்த பொண்ணை தப்பா பேசுனது, இவரை தப்பா பேசுனதெல்லாம் தாண்டி இவர் கூடவே பல வருஷங்கள் டிராவல் செஞ்ச, அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து அட்மினா வந்து ஹேண்டில் பண்ண பிரதீப்னு ஒருத்தர் வந்து அவரை விட்டு வெளியே வந்து, இப்போ நீங்க வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சத்தியம் தொலைக்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா இவரு முக்தார் கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. சக்தி ஸ்கூலுக்கு இவங்க போனாங்க, அங்க போயிட்டு அங்க போய் அந்த ஓனரை சந்திச்சு வந்து காசு வாங்கினாங்க, அதன் பிறகுதான் இவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாகவும் அந்த குழந்தைக்கு எதிராகவும் பேசினாரு அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கூட இருந்தவர் கொடுத்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மாதேஷன் ஒருத்தர், இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை உட்காந்து பேசுவதாக இருக்கட்டும், பேட்டி எடுப்பதாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தர், அவர் நடத்தின ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா, இந்த வந்து G2 இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனுடைய மருமகன் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அது சில விஷயம் கொடுத்தாங்க, அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அதை நான் தான் இவரு சவுக்கு சங்கரை கூப்பிட்டு நான் தான் சொல்லி நாங்க தான் உட்காந்து பேசணும். இல்லை, இப்போ நீங்கள் இதற்கு முன்னாடியே ஒரு பள்ளியை சொல்லியிருந்தீங்க, கள்ளக்குறிச்சி பள்ளி சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு சம்பவம் சொல்றீங்க. இதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு? அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இதை பேசினாரு அப்படிங்கறதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு? கூட இருக்கவங்க, ஈடுபட்டவங்க, சம்பந்தப்பட்டவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை விட இதை விட வேற என்ன வேணும்னு நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க அவர்கள் பேசுனத நீங்க பேசலாம். ஆனா ஒரு காவல்துறையிலயோ ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையிலயோ நீங்க புகார் கொடுக்கும்போது அதற்கான ஆதாரம் கேட்பாங்கல்ல. அங்க தப்பு நடந்துச்சா இல்லையான்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி இவன் கூட உள்ளவங்க இந்த மாதிரி வந்துங்க காசு வாங்கிட்டு தான் பண்ணதான் இவன் சொல்றாங்க சார், நீங்க பாருங்க, நான் இதை தான் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்கா இருந்த மாசம் ஒரு சின்ன பகுதி அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு வாழ்வாதாரம் செஞ்ச சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்கிறேன். இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரணை செய்யணும். அப்போ வந்து உங்ககிட்ட சவுக்கு சங்கர் பணம் வாங்கினதுக்கான எந்த ஆதாரமே இல்ல. என்கிட்ட இல்ல பிரதர், கூட இருக்கவங்க சொல்றது, அதாவது கூட உள்ளவங்க கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலத்தோட ஏன் பிரதர் பணம் வாங்குறவனா நமக்கு தெரிஞ்சா வாங்குவான் இல்ல கேட்கிறேன். நான் இப்போ வந்து சவுக்கு சங்கர்னு சொல்லல, பொதுவாவே ஒருத்தன் வந்து பிரதர் ஒரு நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு உங்களை நான் வந்து பேச மாட்டேன், உங்களுக்கு நான் ஆதரவா இருப்பேன் அப்படிங்கறத எப்படி நமக்கு தெரிஞ்சா பிரதர் வாங்குவாங்க? அவங்க உங்களிடமே அவர்கள் தரப்புல இருந்து உங்கள்கிட்டவே கேட்டாலும் இந்த மாதிரி சத்யபிரபு பேசுறாருன்னா இவர் பணம் வாங்கிட்டு தான் பேசுறாருன்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? நான் பணம் வாங்கினதுக்கான ஆதாரம் கேட்பீங்க. தீர விசாரணை செய்ய சொல்லுவோம், நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். இப்ப நானே பணம் வாங்கிட்டு தான் பேசுறேன்னு சொன்னா தீர விசாரணை செய்யுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள என்னுடைய சொத்துக்கள் பட்டியலையும் எடுங்க, இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பட்டியலையும் எடுங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ண அந்த இது இருக்குல்ல வாழ்வாதாரம் இருக்குல்ல, அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. பணம் வாங்கியிருந்தால் நடவடிக்கை எடுங்க. இதைதான் நான் இங்கேயும் சொல்றேன். சவுக்கு சங்கர் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்தந்த பிரச்சனைகளை பர்டிகுலரா இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. கூட உள்ளவங்க பணம் வாங்கினதா சொல்றான். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு வாழ்ற லைஃப் வந்து லக்ஸுரியஸ் லைஃப். அவருக்கு வேண்டப்பட்ட நெருங்கிய பெண் தோழி பேர்ல டி நகர்ல இருக்கக்கூடிய, அதாவது அந்த லேடி பேர்ல இருக்கக்கூடிய நிலங்கள் சம்பந்தமான பத்திரங்கள்லாம் வெளியே வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? விசாரணை பண்ணுங்கன்னு கேட்கிறேன். இது இல்லாம வேற யார்கிட்ட அவர் வந்து பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க. இப்போ 3 விஷயங்கள் சொன்னீங்க, அதை தாண்டி வேற யார்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து சோர்ஸ்கள் கொடுத்ததை நான் சொல்லிட்டேன். இதற்கு பிறகு அவர் யார்கிட்ட வாங்கியிருக்காருங்கிறத லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரணை செஞ்சு அவங்க தான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ வேற புகார்கள் இல்லையா? இப்போ லஞ்சம் ஒழிப்புத்துறையை தாண்டி வேற புகார்கள் வந்து சவுக்கு சங்கர் மீது இல்லையா? வேற புகார்கள்னா அவர் அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு இப்படிங்கிற விஷயத்த போயிட்டு வந்து பெருசா புகார் கொடுக்கறதுல எனக்கு
எனக்கு வந்து பதர் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன் பர்டிகுலராக இதில் வந்து அப்படின்னா, கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அந்த வந்து பதர் பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வந்து பெண்ணுக்கு எதிராக அவதூறாக பல விஷயங்களை பேசினார். அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணோம்னா 3 நாள் 4 நாள் அந்த வந்து பதர் பெண் குழந்தையை சார்ந்த ஊர் அப்பகுதிக்கெல்லாம் போய் நம்ம சுற்றி திரிஞ்சு நாம் வந்து சில விஷயங்கள் எடுத்தோம் அப்படின்னாக்க, இந்த இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் எதிராக இருந்துச்சு. அந்த பொண்ணு அந்த வந்து சின்ன குழந்தை வந்து ரொம்ப வந்து இது கூச்ச சுபாவம், தங்களுடைய சொந்தக்கார ஆண்கள்கிட்ட கூட பெருசாக பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அவ்வளோக்கா பேச மாட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க கூட படிக்கிற பசங்களை, அதாவது அந்த வந்து அந்த அந்த பெண்ணோட கூட படிக்கிற பசங்களெல்லாம் சந்திச்சு பேசணும், அவர்கள் எல்லாமே இதற்கு நேர்மாறாக சொன்னாங்க. அப்போ இதன் சார்ந்து பல சேனல்களில் நான் பேசியிருக்கேன். இதன் சார்ந்து சவுக்கு சங்கர் மீது அப்பவே வந்து பல சேனல்களில் பேசியிருக்கேன். இப்ப பிரதீப்னு ஒருத்தர் வெளியே வந்து இந்த மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, லஞ்சம் அங்க போய் காசு வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பேசினதா சொல்றாரு. அப்ப ஒரு குழந்தையோட கேரக்டரை வந்து கேவலப்படுத்துறதுக்கு, கொச்சைப்படுத்துறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்யறது வந்து சட்டப்படி தப்பு. இதன் சம்பந்தமா கள்ளக்குறிச்சியில நான் போன மாசமே போய் எஸ்பியை சந்திச்சு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன். இப்படி வந்திருக்குங்க, விசாரணை செய்யுங்க, அந்த பிரதீப்பை கூப்பிட்டு கேளுங்க, விசாரணை பண்ணுங்க, விசாரணை பண்ணி இதுல வந்து ஒரு வந்து தீர்க்கமான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். அவங்க பெருசா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து அதாவது இவங்கெல்லாம் பேசினதா சொல்லப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டாங்க, அதையும் நான் கொடுத்துட்டேன். அதன் பிறகும் அவங்க வந்து பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு அப்புறமா தான் நான் இங்க வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்தேன். இன்னொரு கேள்வி சார், நீங்க தொடர்ந்து சவுக்கு சங்கரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது, நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க, அதற்கு பதிலளிக்கும் விதமா வந்து சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் பேசுறது வந்து, சத்யபிரபு அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு ஐடியாலஜி பேசினாரு, இப்போ ஒரு ஐடியாலஜி பேசுறாரு. அப்போ அந்த ஐடியாலஜில இந்த ஐடியாலஜி வரும்போது பணம் வாங்கிட்டு தான் ஐடியாலஜி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஓகே பிரதர், உங்கள் மீதான ஒரு ஓகே பிரதர், அவங்க வந்து பிரதர் அவங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எனக்கு இந்துத்துவால தான் பிரதர் நல்ல காசு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்துத்துவாவில் எனக்கு வந்து பதர் நல்ல காசு. நான் இந்துத்துவா விட்டு வந்து வெளியே வந்ததுக்கு காரணம் எனக்கு வந்து பதர் பதவி கிடைக்கல, பணம் கிடைக்கலன்னு வரல. இது என் கூட ட்ராவல் பண்ண இந்துத்துவ ஆட்களுக்கும் தெரியும். நான் வந்து ஏன் வந்தேன் அப்படின்னா, இவர்களை நம்பி ஒரு பெரிய விஷயத்தை நான் செய்ய போய் இவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டேன். இன்னும் சொல்ல போனால் இவர்களால் நான் வந்து பதர் கொலை செய்யப்பட இருந்தேன். அங்கேருந்து நான் வந்து பதர் தப்பிச்சு வரும். அது இன்னும் சொல்ல போனால் நான் செஞ்சது வந்து பதர் சட்டத்துக்கு உட்பட்ட நியாயமான விஷயம். அங்கேருந்து நான் வந்து பதர் தப்பிச்சு வரும் பொழுது என்னை ஒரு வந்து இஸ்லாமிய குடும்பம் தான் என்னை வந்து பதர் 3 நாள் சோறு போட்டு எனக்கு வந்து பதர் சோறு போட்டு வந்து பதர் பாதுகாத்தாங்க. அப்போ வந்து எனக்கு அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா நான் அவங்கள பத்தி அவ்வளோ பேச்சு பேசியிருக்கேன். அந்த சமயத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சு உள்ள வரும் பொழுதுதான் நமக்கு தெரியுது, நம்மளைய வந்து இந்த பக்கம் இருந்தவனுக்கு செய்யவும் சொல்லிட்டு நம்மளை வந்து காட்டியும் கொடுத்துட்டானுங்க. காரணம் என்னுடைய சாதி அப்படிங்கிறத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த பிரச்சனை நியாயமான பிரச்சனையில அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு என் கூட பல சமூகத்தை சேர்ந்தவங்களும் நிக்கிறாங்க. அதாவது சாதி ரீதியா நிக்கல, பல சமூகத்தை சேர்ந்தவங்களும் நிக்கிறாங்க. அப்பதான் நான் முடிவு பண்றேன், நல்லவன் கெட்டவன் எல்லா சமுதாயத்திலும் இருக்கான், நாம வந்து இனிமே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்றதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் உணர்றேன். அடுத்தது இனிமே இந்துத்துவாவுக்கு ஆதரவா நம்ம இனிமேட்டுக்கு வந்து நம்ம இனிமே பேசக்கூடாது, செயல்படக்கூடாது, நாம போகக்கூடாது அப்படின்னு நான் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா அமைதியாகிறேன். அந்த சமயத்துல தான் எங்க ஊர் பக்கத்துல சிறுவாச்சூர் கோவில்ல கார்த்திக் கோபிநாத் சம்பந்தமான கோவில் பிரச்சனை வருது. அதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே நடந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்ப வந்து கிறிஸ்துவ மிஷினரிகளால் இடிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு நாங்களும் சேர்ந்து தான் கிளப்பணும். இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். இதனை சார்ந்து போராட்டம்லாம் செஞ்சிருக்கோம். அப்ப அந்த கோவிலை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல அமௌண்ட் வந்து வசூலிக்கப்படுது. ஆனால் கோவில் சொன்ன நேரத்துல பெருசா கட்டல, எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல. அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நம்மளை சந்திச்சு கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இதன் சார்ந்து அங்க போறோம், பேசுறோம். பேசின பிறகு நாம வந்து கம்ப்ளைண்டா கொடுக்குறோம். அதன் பிறகு கார்த்திக் கோபிநாத் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பேசினது. எதுக்குன்னா, சாமி கடவுள் பூதம்னு சொல்லி ஏன்டா ஏமாத்துறீங்க, இவனுக்கு சாமி பூதம், இவனுக்கு சாமி கடவுள் கோயிலை காப்பாத்துறேன்னு சொல்றது இவனுக்கு அதை வச்சு வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான். இதை நான் நேரடியா பார்த்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ஆதங்கத்துல நான் பேசுறேன். இதுதான் நான் அதை விட்டு வந்து, அதாவது அந்த ஐடியாலஜியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு வந்து முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதற்கப்புறமும் நான் வந்து பேசணும்னு நினைச்சு இருக்கல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் திராவிட சித்தாந்தம் கொண்ட ஆட்கள்லாம், இன்னும் சொல்ல போனா முற்போக்குவாதிகள் வந்து நம்மளை சந்திச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஸ்டேட்லையும் இந்த மாதிரி வந்து அதாவது தீவிரமா இந்துத்துவால இருந்து வெளியே வந்தவங்க வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க, நீங்க வந்து புத்தகம் எழுதினாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டேட் மக்களுக்கு அதனுடைய வீரியத்தை பத்தி நீங்க வந்து கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. இதன் அடிப்படையில மட்டும் இல்லாம நான் சந்திச்ச பிரச்சனைகளை பர்சனலா நான் சந்திச்சதை ஃபீல் பண்ணதை நான் பட்டதை வெளியே சொல்லணும்னு நினைச்சேன். என்ன மாதிரி யாரும் அதுல போய் சிக்கிறாதீங்கடா, வழக்கு
வாங்கிடாதீங்க. ஏன்னா நீங்க எத்தனை வழக்கு வாங்கினாலும் அங்க வந்து பிரோஜனமே கிடையாது. கடைசியில ஒரு செக் இருக்கும். வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அதன் மீறி ஒருவேளை நான் பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசுறேன்னு சொன்னாலும் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க தயாரா இருக்கேன் பிரதர். நான் வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் 2 அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றேன். நான் ஒரு அக்கௌண்ட் கொடுக்க தயாரா இருக்கேன். அப்ப அதாவது அதுக்கு முன்னாடி அதாவது அதன் பின்னாடின்னு இருக்கு இல்லைங்களா, கூட இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல என்னுடைய வந்து பேர்ல இருக்கட்டும், நான் ஏதாவது அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்து சொத்துக்கள் வாங்கி இருந்தாலும் அதனை தாராளமா முன் வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க தயாரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்துத்துவம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பேசிட்டு அதன் பிறகு வந்து திராவிடம் இந்த கோட்பாடு கம்யூனிசம் கோட்பாடு பேசக்கூடிய நபர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சவுக்கு சங்கர் மீது. அப்படி இருக்கும்போது எல்லா நபர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை பேசணும். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பேசுறது வந்து இப்போதைக்கு தொடர்ந்து பேசுறது வந்து பிஜேபி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் இந்துத்துவவாதிகள் என்னென்ன தவறுகள் செய்யறாங்க அப்படிங்கறத மட்டுமே பேசிட்டீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல கடந்த திமுகவோ அதிமுகவோ இந்த 2 கட்சிகள் தொடர்ந்து ஆண்டுட்டு வராங்க. அவர்களோட ஊழல் குற்றச்சாட்டு பற்றி எந்த மாதிரியான தரவுகள் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான புகார்கள் கொடுத்துட்டீங்க? இப்போ இன்றைக்கு திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ குறிப்பாக இன்று ஆண்டு கொண்டிருக்க திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, புகார்கள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. அது குறித்தெல்லாம் சத்யபிரபு அவர்கள் பேசுறாரா? இப்போ சொல்றேன் பிரதர், நான் வந்து திமுக பேசக்கூடாதுலாம் கிடையாது, பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்துத்துவ பத்தி மட்டும் ஏன் பேசுறேன்னு நீங்க கேக்குறீங்க. நான் பார்த்தது, எனக்கு அங்க இன்னமும் உள்ளார ஆட்கள் இருக்காங்க, இன்னமும் எனக்கான சோர்ஸ்கள் உள்ள இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, நான் பேசுறேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய திமுக அதிமுகல எனக்கு பெரிய அளவுல கான்டாக்ட் கிடையாது. அதாவது தெரியும், இப்ப வந்து நீங்க பேசுறீங்க, போறீங்க, வரீங்க, நான் பேசுறேன், போறேன், வரேன், இந்த லெவல்ல தான் பழக்கம் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. இல்ல நீங்க ஒரு சவுக்கு சங்கர் மீது வர இப்ப நீங்க வந்து கேட்டதுக்கு நான் வந்து இது ஃபுல்லா சொல்ல வரேன். நான் அங்க இந்துத்துவால நான் இருந்திருக்கேன், நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன், எனக்கான ஆட்கள் இருக்காங்க. அங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய அங்க இருந்து உள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் எனக்கு வருது, நான் அதை பேசுறேன், நான் அதை பத்தி வெளியே சொல்றேன். ஆனா இந்த பக்கத்து ஆனா வந்து நீங்க சொல்லக்கூடிய திமுக அதிமுகல எனக்கு அந்த அளவுக்கு வந்து கான்டெக்ட் கிடையாது, சோர்ஸ்கள் கிடையாது. கிடைச்சால் கண்டிப்பா பேச தயாரா இருக்கேன். ஒண்ணு இருங்க. அடுத்தது முன்னாள் டிஜிபியான ஏகே விஸ்வநாதன் மீது எனக்கு வந்து பிரதர் சில விஷயங்கள் வந்து என் கைக்கு வந்துச்சு, அதன் சார்ந்து பேசியிருக்கேன், புகார் கொடுத்துருக்கேன், ஹைகோர்ட்ல வழக்கை வந்து பிரதர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானு அதாவது சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக வரேன். நான் இப்போ வரைக்கும் இருக்கு அந்த வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது பிரதர், எனக்கு கண்ணுக்கு தெரியுது, அதன் சார்ந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது, சில விஷயங்கள் நமக்கு வந்து பிரதர் சொல்லப்படுது, அதை நம்ம பார்க்குறோம். நான் வந்து பிரதர் கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்துல இருந்தா சவுக்கு சங்கரை வந்து பிரதர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் இப்படி ஒரு பேசுறாரு, ஒரு குழந்தைய ஏன் வந்து டிஃபேம் பண்ணி பேசுறாரு? சவுக்கு சங்கர் 2021க்கு முன்பு வரை வந்து திமுக ஆதரவாளராக இருந்தார். அதன் பிறகு வந்து திமுகவுக்கு எதிராக பேசினாரு. இப்போது வந்து பல்வேறு வழக்குகள்ல உள்ள போயிருக்காரு. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிற நீங்க வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார், பொன்முடி அவர்கள் மீது வழக்கு இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள் மீதும் வழக்குகளுக்கு பட்டியலிடணும்னா நிறைய இருக்கு. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் ஊழல் செய்யறாங்க, அவர்கள் வந்து ஒரு கொள்ளையில ஈடுபடுறாங்கன்னா அதை பற்றி பேசணும்ல. நீங்க பேச வேண்டிய நபர்கள் வந்து எல்லாத்தையும் பேசாம ஒரு தரப்பு மட்டும் பேசுனீங்கன்னா உங்கள் தரப்புல இருக்க நியாயம்னு எப்படி ஏத்துவாங்க மக்கள்? பிரதர் செந்தில் பாலாஜி பத்தி நான் பேசியிருக்கேன். அடுத்தது நீங்க இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போதை வழக்கில் ஒருத்தர் போனார்ல ஜாஃபர் சாதிக், அதன் சம்பந்தமாகவும் நான் பேசியிருக்கேன். செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. இப்போ நான் போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்து தான் உள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு மேலே உள்ள இருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. சவுக்கு சங்கர் மீதான விஷயங்கள் எனக்கு வந்து தெரியுது, என் கைக்கு கிடைக்குது, நான் போய் பேசுறேன், செயல்படுறேன். நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் மீதான விஷயங்கள் ஒருவேளை உங்க மூலியமாவே என் கைக்கு வந்து நான் பேசாம இருந்தா நீங்க கேளுங்க. இல்ல நீங்க தொடர்ந்து பேசுனீங்கன்னா நாம அதை பேசலாம்ல. கண்டிப்பா நான் பேசுறேன் பிரதர், அவசியம் பேசுறேன். இல்ல இந்த அமைச்சர் மீது இந்த புகார் இருக்கு, நீங்க வந்து எந்த ஒரு திமுக அமைச்சர் மீதும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் பேசினதான் நான் பார்க்கவே இல்லை. உங்களுடைய பிரதர் செந்தில் பாலாஜி பேசியிருக்கேன். சேகர் பாபு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு போய் பாருங்க பிரதர். அது அவங்க வந்து பிரதர் குடும்பம் சார்ந்த விஷயம். அத நான் இப்போதைக்கு வந்து குற்றச்சாட்டுகளே இல்லையா, அதிமுகவுல இல்லையா, காங்கிரஸ்ல இல்லையா? பிரதர் அதான் நான் சொல்றேன்ல பிரதர், பிஜேபி மட்டும் தான் நீங்க பேசுறீங்க பிரதர். நான் அதுல இருந்திருக்கேன். இல்ல அதுல இருந்தாலும் நீங்க பேசும்போது எல்லாருமே பேசணும் தானே? பேசணும். ஆனா எனக்கு அதுதான் முழுசா தெரியுது. அதனால அதுக்காக நான் திமுக சரின்னு சொல்லலையே, நான் அதுக்காக வந்து பிரதர் அதிமுக சரின்னு சொல்லலையே, அதுக்காக வந்து பிரதர் திமுக இருக்கக்கூடிய அனைவரும் யோக்கியர்கள் நான் சொல்ல வரலையே. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன். நாளைக்கு இங்க அதாவது நாளைக்கு நீங்க சொல்ற திமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வந்தா கண்டிப்பா நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல உங்க மூலியமாவே ஒரு விஷயம் வந்து பிரதர் இப்போ
இது பதர் என்னுடைய நம்பர் வந்து பதர் இப்போ நான் இங்கேருந்து போகிறப்ப உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். நீங்கள் இதன் சார்ந்து ஏதாவது ஒரு இது பதர் புகார குற்றச்சாட்டுக்குள்ளே வந்தால் இல்ல பல்வேறு புகார்கள் இருக்கு, அதை தொடர்ந்து பேசுவீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா அவர்கள் மீது பேசுறேன் புகார்களே இருக்கு, வழக்குகள் இருக்கு. அவசியம் பேசுறேன் பதர். நான் பொன்முடியை பத்தி பேசியிருக்கேன், செந்தில் பாலாஜை பத்தி பேசியிருக்கேன். அப்புறம் இப்போ லாஸ்டா ஒன்று நடந்துச்சுல்ல பதர், கள்ளக்குறிச்சி அந்த இது கள்ளச்சாராய விஷயம். அதுல வந்து பதர் எம்எல்ஏ உதயசூரனை பத்தி பேசியிருக்கேன், இன்னொரு எம்எல்ஏவான வசந்தம் கார்த்திகேயனை பத்தி பேசியிருக்கேன், இன்னொரு எம்எல்ஏவான செந்தில்குமாரை பத்தி பேசியிருக்கேன். மலையில காய்ச்சறவன் ஃபுல்லா உதயசூரியன் ஆளுன்னு சொல்றாங்க, கீழே வாங்கி விற்கிறவன் ஃபுல்லா வசந்த கார்த்திகேயன் ஆளுன்னு சொல்றாங்க. இது 2 பேருமே திமுக எம்எல்ஏ. இதை வந்து நான் வந்து இன்னும் சொல்ல போனா 2-3 சேனல்கள்ல வந்து பதர் பகிரங்கமாவே பேசியிருக்கேன். இவங்க இந்த வந்து 2 பிசினஸையும் வந்து கண்டுக்காம இருக்கிறதுக்காக கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமாருக்கும் ஒரு கட்டிங் போதுன்னு சொல்றாங்க. அவர் அதிமுக எம்எல்ஏ. அதுலயும் அதிமுக திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களை பத்தி நான் பேசியிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். இன்னொரு குற்றச்சாட்டு சார், இப்போ பிஜேபி தரப்புல வட மாநிலங்கள்ல ஒரு பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க, அதை அவர்களோட குரல் வழியை நெரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது பாசிச பாஜக அப்படின்ட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்கள் பேசும்போது அவர்கள் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் மீதான வழக்குகள் போடுறது, அந்த வழக்குகளை பற்றி நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சவுக்கு சங்கர் வழக்கு இருக்கு, ஃபெலிக்ஸ் அவர்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ இர்ஃபான் பத்தி பேச மாட்டீங்க, ஆனா பிரியாணி மேன் பத்தி பேசுறீங்க சொல்றீங்க. இல்ல நான் கேட்கறது ஊடகத்தை பத்தி கேட்கிறேன். ஊடகங்கள்ல ஒருவர் வந்து அரசுக்கு எதிராக பேசுறாங்கிற பட்சத்துல வந்து அவர்களோட குரல் வலை நெரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கு ஆதரவா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர், ஃபெலிக்ஸ் விஷயத்த நம்ம எடுத்துப்போமே, அவர் கேள்வி கேட்கறதோட நின்றுருந்தா தப்பு கிடையாது. மாறா அவர் என்ன பண்றாருன்னா உள்ள போய் ஆமா தோழர் அப்படிதான் அவங்க வந்து தோழர் போயிருப்பாங்கன்னு சொல்றாரு. யார? பெண் போலீஸ. நான் சொல்றது பெண் போலீஸ. அவர் சொல்ற கருத்தை வந்து ஆமோதிக்கிற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் நான் அந்த வழக்கு அப்படி. ஆமா, நான் அதனாலதான் அந்த இதுக்குள்ள வரல. இன்னொன்னு இப்ப நீங்க கேட்டீங்க பதர், இர்ஃபான் பிரியாணி மேன், அது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து பதர் 2-3 நாளா தமிழ்நாட்டுல கிளி ஜோசியம் பாக்குறவர் வந்து கைது செய்யப்படுறாரு, மீம் கிரியேட்டர் கைது செய்யப்படுறாரு, அரசுக்கு எதிராக யாரு பேசினாலும் கைது செய்யப்படுறாங்க. நேத்து ஒரு செய்தியாளர் வந்து ஒரு செய்தி போட்டதுக்காக அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்து ஆளும் தரப்பினர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இது குறித்து பேசுறீங்களான்னு கேக்குறேன். பேசிட்டு இருக்கேன். ஆனா இன்னொன்னு இர்ஃபானு நீங்க இந்த இது கேட்டீங்க பிரியாணி மேன், அது என்ன கதைன்னு நமக்கு தெரியாது. நான் அது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்போ மாறாக பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து அதிமுக ஆட்சி காலம் இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தை பற்றி அவர்கள் என்ன தவறுகள் செய்யறாங்களோ அப்ப பேசினார். இப்போதைக்கு திமுக ஆட்சியில என்ன தவறுகள் இருக்கோ அதை பேசுறாரு. ஆனா இன்றைக்கு ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, அவர்களை பத்திரிகையாளரை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. அடிக்கிறாங்கிறத தாண்டி, நேரடியா அடிக்கணுங்கிறத தாண்டி வார்த்தைகள்ல அவர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கு. தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒரு கட்சி சார்பு, அரசு சார்பு தான் இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறீங்களா? பிரதர், ஃபெலிக்ஸ் அவர்கள் விஷயத்துல நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதுல வந்து பிரதர் பெருசா உள்ளார வந்து பிரதர் பேச முடியாது. ஏன்னா இவரு அந்த விஷயத்த வந்து ஆமோதிச்சு பேசியிருக்காரு, பேச முடியாதுன்னு சொல்றேன். மாறாக நீங்க சொல்வது போல பத்திரிகையாளர் மணி மீது நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து வழக்கு பதிவு செய்தாலும் போயிட்டு தான் இருக்கு. பிரதர், நீங்க சொல்றது வந்து பிரதர், நீங்க சொல்றது தனிநபர் விமர்சனம். நான் சொல்றது பத்திரிகையாளர் அரசை சார்ந்தவர்கள் வந்து பத்திரிகையாளரை ஒடுக்குறாங்கன்னு சொல்றேன். பிரதர், அதான் பிரதர், நீங்க சொல்றது வெவ்வேறு ஆட்கள் இவரை வந்து பிரதர் தரைக்குறவா பேசுறாங்க நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது இவர் மக்களுக்காக பேசி அந்த காரணத்திற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இவர் மீது நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பா பேச தயாராக இருக்கேன், அவர் கூட நிக்க தயாரா இருக்கேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி. பிரதர், தேங்க்யூ பிரதர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும்.